Hello friends, welcome to India Mill. தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியமில் இப்போ ரீசெண்டாக இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் தாலுக் டிஎஸ்பி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 30 ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடணும். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. சரியா, சரிங்க பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஸ்டேஷன் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இதெல்லாமே காமன் தான். சரியா, ஏஜ் லிமிட் 20 30 அப்ளை பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேலுக்கான வேகன்சிஸ் போஸ்டிங் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேலுக்கான வேகன்சிஸ் எல்லாமே இதில் கிளியராக இருக்கும். செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரியா, அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் ஏஜ் 30 years கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு மேலே ஏஜ் பாரைட்டா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி ஸோ எல்லா கேட்டகரிக்கும் அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணும் அதை பார்க்கலாம். ஸோ அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது கிரியேட் நியூ யூசர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ளரேஷனில் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருப்பாங்க. கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதாவது இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4 digit ஓடிபி நம்பர் நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த நேம். ஸோ கீழே உங்கள் நேம் கேட்டிருப்பாங்க. 10th மார்க் ஷீட் படி உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். இதில் ஃபுல் நேம் என்டர் பண்ணிவிட்டு இனிஷியல் என்டர் பண்ணுங்கள். சரியா, ஸோ 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கா பேக்கில் இருக்கா அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நேஷ்னாலிட்டி குடியுரிமையில் இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பர் கேஸு லோயர் கேஸு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பரு இது எல்லாமே கலந்த மாதிரி 0 to 9 கேரக்டருக்குள்ளே பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு ஃபார்மேட் எப்படி இருக்கணும் ப்ரோ அப்படின்னா the password must contain 1 upper case and 1 number. அதாவது அப்பர் கேஸு அதாவது முதல்ல கேபிட்டல் லெட்டரு, அதுக்கடுத்து ஸ்மால் லெட்டரு, அதுக்கடுத்து நம்பர். இந்த ஸ்பெஷல் கேரக்டரு அட்டு அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது பாஸ்வேர்டில். சரியா, ஸோ மினிமம் 18 கேரக்டர் இருக்கணும், மேக்ஸிமம் 12. 8 to 12 கேரக்டருக்குள்ளே பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ கீழே ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் ஐடி இப்போ டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த யூசர் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் யூசர் ஐடியில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ சிக்னேச்சர் அதுக்கான சைஸ் ஃபார்மேட்டு. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ லெவலில் 30 KB இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். சிக்னேச்சர் 5 to 10 KB இருக்கணும். ஸோ இதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சரியா, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே அதன் பிரகாரம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டிக்ளரேஷனில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். சரியா, இதில் மொத்தம் 8 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனில் நேம் கொடுத்துருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் ரெக்கார்டில் உங்கள் நேம் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நோ செலக்ட் பண்ணுங்கள். சரியா, அடுத்து குடியுரிமையில் இந்தியன் ஆல்ரெடி நேஷ்னாலிட்டி கொடுத்துருப்பீங்க. ஸோ பிறந்த தேதி 10th மார்க் ஷீட்டில் டேட்டு மந்த்து இயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். சரியா, 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஏஜ் பரைட்டா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து மார்ஷியல் ஸ்டேட்டஸ் திருமண நிலை மேரிடா அன்மேரிடா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சரியா, ஸோ அடுத்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1 மார்க் 2 அடையாளங்கள் கேட்டிருக்காங்க. அங்கமச்சம் அடையாளங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிசியில் இருக்கும், டிசியில் இல்லை அப்படின்னா உங்கள் பாடி பார்ட்டில் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருந்தால் எந்த பார்ட்டில் இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். சரியா,
ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னா மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் பாடி பார்ட்டில் எங்கே கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கோ அதை பார்த்து மார்க் 1 மார்க் 2ல் என்டர் பண்ணுங்கள். சரியா? அடுத்து தந்தை பெயர் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் என்டர் பண்ணிவிட்டு அவருடைய இனிஷியல் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் என்டர் பண்ணிவிட்டு இனிஷியல் இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்து ரிலீஜனில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ரிலீஜன் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கவர்மெண்ட் மூலிமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் பெற்றுள்ளீரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்கள். பிசி முஸ்லீம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்கள் கேஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அதுக்கான சப்காஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரியா? அதில் நிறைய சப்காஸ்ட் இருக்கும். அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, இது மேலே சர்டிஃபிகேட்டோட டாப் ரைட் சைட் கார்னரில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ இஷ்யூவிங் அத்தாரிட்டி டெபுட்டி தாசில்தாரா, ஜோனல் டெபுட்டி தாசில்தாரா இருக்கும். சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஸோ கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜோனல் டெபுட்டி தாசில்தாரா இல்லை டெபுட்டி தாசில்தாரான்னு இருக்கும். மேக்ஸிமம் ஜோனல் டெபுட்டி தாசில்தார் தான் இருக்கும். சரியா? ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்டில் செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எந்த பிளேஸில் கொடுத்தாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதை என்டர் பண்ணணும். அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் எந்த டேட்டில், எந்த மந்தில், எந்த இயரில் கொடுத்தாங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். சரியா? அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ், இதில் உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, உங்கள் லொக்கேஷன் இது எல்லாமே இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு என்டர் பண்ணுங்கள். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் கேட்டிருக்காங்க. உங்கள் லொக்கேஷனில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். சரியா? அந்த போலீஸ் ஸ்டேஷன் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா உங்கள் லொக்கேஷனில் யார்கிட்டையாவது கேட்டுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ டிக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஸ்போர்ட்ஸு எஜுகேஷனை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கல்வி மற்றும் விளையாட்டு அல்லாத செயற்பாடுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனை தவிர்த்து. ஸோ உங்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ண தெரியும் அப்படின்னா மியூசிக் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்விம்மிங்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸு எஜுகேஷனை தவிர்த்து. சரியா? அடுத்து இந்த ஜனாதிபதி விருது பெற்றுள்ளீரான்னு கேட்டிருக்காங்க. இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய மாவட்டத்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே சென்டர் இருக்கும். டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து முன்னுரிமை ப்ரெஃபரன்ஸ் 1 ப்ரெஃபரன்ஸ் 2 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் போஸ்ட் ப்ரெஃபரன்ஸில் ஃபயரு சர்வீஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ போஸ்டிங் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் அகடமிக் டீட்டெயில்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. சரியா? நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தா பிஜி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் யூஜி அண்டர் கிராஜுவேட் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா யூஜி செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணணும். இதுக்கு ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டேஷன் ஆஃபீஸரு, இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இது ரெண்டுத்துக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான். ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி படித்த ஆர்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் யூஜி பண்ணியிருப்பீங்க. சில பேர் 10th 12th முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து யூஜி பண்ணியிருப்பீங்க. சரியா? இல்லை அப்படின்னா 10th 12th டிப்ளமோ முடிச்சுட்டு கூட சில பேர் யூஜி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அந்த ஆர்டரில் குவாலிஃபிகேஷன் என்டர் பண்ணணும். சரியா? இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னா எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து எந்த காலேஜில் இல்லைன்னா எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த ஸ்கூல் நேம் இல்லைனா காலேஜ் நேம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து எந்த டிசிப்ளினில் படிச்சிங்க, மேஜர் சப்ஜெக்ட் எதுனா மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. ஸோ போர்ட் நேம் கேட்டிருக்காங்க. போர்ட் நேம் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் மார்க் ஷீட் எந்த டேட்டில் மார்க் ஷீட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த டேட் வந்து உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும். சரியா? 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் டிப்ளமோ டிகிரி. ஸோ உங்கள் மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் மார்க் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக டேட்டு மந்த்து இயர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரியா? அடுத்து இதில் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் ஃபார் பாசிங் தி எக்ஸாம். ஸோ நீங்கள் அரியர் இருந்தால் ஒரு தடவை 2 தடவை. ஸோ எத்தனை முறை நீங்கள் அட்டெம்ப்ட் வந்து எத்தனை முறை எழுதி பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை ப்ரோ நான் ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 0 செலக்ட் பண்ணிக்கலாம்.
இல்லை ப்ரோ நான் 2 அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணேன், ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ எத்தனை அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரியா? அரியர்லாம் இல்லை ப்ரோ நான் ஒரே அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக 0 செலக்ட் பண்ணிக்கலாம். 0 செலக்ட் பண்ணிவிட்டு 10th தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிங்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் இது நாக்பூரில் இருக்குது. சரியா? ஸோ இந்த காலேஜில் ஏதாவது ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? இதில் எஸ்ஆர்னோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் நாக்பூரில் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் ஏதாவது ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருந்தா எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 3rd ஸ்டெப்பில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆர் யூ ஒர்க்கிங், அதாவது இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேலை பார்த்துட்டு இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, நான் ஃப்ரெஷர் தான் அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 4th ஸ்டெப் அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் கிரிமினல் கேஸ் ஏதாவது ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 5th ஸ்டெப்பில் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். சரியா? இப்போ எடுத்த மாதிரி ரீசெண்டாக இருக்கணும், லைட் பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரியா? மினிமம் லெவலில் இருந்து 30 கேபியில் இருக்கணும், 11 30 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி, ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அடுத்து 6th ஸ்டெப்பில் சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். 5 10 கேபியில் இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஒயிட் பேப்பரில் ப்ளூ பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 7th ஸ்டெப்பில் கோட்டா, ஏஜ் ரிலாக்ஸேஷனு, ஸ்பெஷல் மார்க் இது எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? இதில் எஸ்ஆர்னோ செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி would you like to avail வாட்ஸ் கோட்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுலையும் எஸ்ஆர்னோ செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா, முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுலையும் எஸ்ஆர்னோ செலக்ட் பண்ணுங்கள். நோ செலக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்து would you like to avail பிஎஸ்டிஎம் ப்ரெஃபரன்ஸ், தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை பயனை பெற விரும்புகிறீரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ பிஎஸ்டிஎம் ப்ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு, அதாவது இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தா இதில் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எஸ் செலக்ட் பண்ணணும். சரியா? இல்லை ப்ரோ நான் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கேன் அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு நோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கா, என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்கா, ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்து அதில் ஸ்பெஷல் மார்க்கு அப்ளை பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்துலேயுமே நோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 8th ஸ்டெப்பில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ, டிகிரி மார்க் ஷீட். டிப்ளமோ, டிகிரி இது ரெண்டுமே கன்சாலிடேட் மார்க் ஷீட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரியா? எல்லாமே ஒரிஜினல் தான் அப்லோட் பண்ணணும், ஜெராக்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ணாதீங்க. அப்லோட் கொடுத்து கரெக்டான சைஸ் அண்ட் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக 9th ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஏதாச்சும் தப்பாக ஃபில் பண்ணியிருந்தா சைடில் ஒரு செக்ஷனுக்கும் எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சரியா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்கள் சிக்னேச்சரு, டே இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கீழே ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே சேவ் பண்ண சொல்லும். சரியா? ப்ளீஸ் வெரிஃபை இந்த அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொசீட் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொசீட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்கும், சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ உங்கள் யூசர் ஐடி, உங்கள் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அடுத்த டேஷ்போர்டில் போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். கேர்ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.